இவ்வாரத்தின் முதலாவது நாளிலே நவ தேவனுக்கு முன்பாக வந்து அவரை ஆராதிப்பது நவளுக்கு ஒளிது. தேவன் ஆராதிக்கப்படக்கூடிய ಒಂದು தேவனாக ಇಬ್ಬರೆ. மனுஷர்கள் ஒவ்வொருவரும் தேவனை ஆராதிக்கಬೇಕು என்பது தேவனுடைய விருப்பமாகும். நாவ தேவனிடம் கிட்டி சேர்ந்தால் அவர் நவளோடு கூடைப்பார், அவரும் கிட்டி சேர்வார். நாம தேவனிடம் சேராதிருந்தால் அவரும் நவளிடம் சேரமாட்டார் தேடு நவ வேதம் முழுமையாக தேவனை குறித்து எழுது. அந்த நாவ தேவனிடத்திலே என்ன பண்ணಬೇಕು? சேரಬೇಕು, அவரை தேடಬೇಕು, அவரை நோக்கி கூவಬೇಕು. எவ்வளவோ வறுமை, ஏழ்மை, கஷ்டங்கள், துன்பங்கள் எதுவாயிருந்தாலும் நவ தேவன் அதை சந்திக்கிற தேவனாகிறார். அதுவும் இந்து தேசத்திலே நாவ இப்பால ಇಲ್ಲಿ அவளுக்கு போதுமான சப்போர்ட்டிவ் இராது. இதாலும் நவதேவன் நவளை காப்பாற்றக்கூடிய தேவன். இல்லை கிறிஸ்தவர்களுக்கு எதிரான சட்டங்கள், எதிரான நடவடிக்கைகள் இவைகளெல்லாம் இதாலும் நவதேவன் அதை அறிவார். நவதேவனை தள்ளி தங்கள் சொந்த விருப்பங்களின்படி இந்நாட்டை ஆட்சி செய்யலாம், நடத்தலாம் தேடு நினைப்பவர்களுக்கு தேவன் பதில் கொடுவார். தன்னுடையவர்களை தேவன் அறிந்து நவளை கண்ணின் மணி போல காப்பாற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆனாலும் நவதேவனுடைய குமாரன் நவளை ரட்சிப்பதற்காக வந்து கல்வாரி சிலுவையிலே அவர் கைகளும் கால்களும் அறையப்பட்ட நிலைமையிலே நாவலும் நவ வாழ்க்கையை சாவுக்கு ஒப்புக்கொண்டவர்களைப் போல அவர் பட்ட பாடுகளை, துன்பங்களை நாவ நினைவு கூறுவாள. நாவ இவ்வுலகம் அவளுக்கு எவ்வளவு ಒಂದು அந்நிய உலகமாக அவளுக்கு தீந்தேடு நாவனுடைய இவ்வுலகத்தில் உப்பவர்கள் பேராசையிலும் ஒவ்வொரு நாளும் தங்கள் மாம்ச பிரகாரமான சரீர பிரகாரமான காரியங்களை இச்சித்து நடவர். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் விக்கிரகங்கள் மீது பிரிவாகி தங்கள்